பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. Praise the Lord. சாமுவேலே சாமுவேல் என்று கர்த்தர் அழைத்த பொழுது ஏலி சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லிக் கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவா பிரியமானதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் சொல்லும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆவியானுடைய கரங்களிலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுப்போம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் துவங்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை ஆராதனை கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெலத்தினாலும் அல்ல தகப்பனே, பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கிரியை செய்து தகப்பனே இந்த காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆராதிக்க வரும்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் சரியான நேரத்துக்கு வரட்டும். பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர், வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள தேவன். வானமுடைய சிங்காசனமும் பூமியுடைய பாதபடியுமா இருக்கிறது. அப்பா, அவனுடைய பாத நெருங்க நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். சொல்லலாமா? ஆமென். Thank you. God bless you. ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை ஆமென் சொல்லுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே பாடலை நாம் பாடலாம். கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை
மகிமைக்கு பாத்திரரே, வல்ல மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. எஸ், ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஓ க்ளோரி. ஆராதனை உமக்கே. பிரைஸ் தி லார்ட். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. பாடுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை. எஸ், ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. பாடி ஆராதிப்போமா? ஆராதனை. கவனம். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கலாம். ஆராதனை உமக்கே. எஸ், ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஹல்லேலூயா. ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. க்ளோரி. ஆராதனை உமக்கே. நல்லா ஆராதிக்கலாமே. ஆராதனை. நல்ல ஜீவனுள்ள ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. பிரைஸ் தி லார்ட். ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தரை நான் காலத்திலும் உயிருள்ள நாட்களெல்லாம் ஹல்லேலூயா உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். கைகளை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. க்ளோரி. ஆராதனை உமக்கே.
ஹalleluya ஆராதனை உமக்கே ஆராதிப்போம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஆராதனை உமக்கே praise the Lord ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே glory ஆராதனை உமக்கே ஹalleluya ஆராதனை உமக்கே எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை ஆமென் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஹalleluya ஆவியானவரை கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya பிரைஸ் பண்ணுவோம், துதிக்கலாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். சுகபலன் ஜீவன், சரீரத்தில் ஆத்மாவில் விடுதலை, ஆவியில் விடுதலை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஹalleluya இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆமென் வல்லமை மாட்சி நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே ஹalleluya ஆராதனை உமக்கே. ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. நான் ஆவியோடும் கர்த்தரை துதிப்பேன், உண்மையோடும் கர்த்தரை துதிப்பேன், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதிப்பேன். ஆமென் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய ஆராதனை விரும்புகிற தேவன். ஹalleluya கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆமென் ஹalleluya கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya நம்முடைய ஆராதனையை ஒரு சுகந்த வாசனை உள்ள பலியாய் உயர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹalleluya கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. ஹalleluya glory hallelujah praise the Lord. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஆராதனை உமக்கே praise the Lord ஆராதனை உமக்கே
உமக்கே ஆராதனை உமக்கே. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆமென் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை பாடி துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் பெரிய ஒரு ஸ்லாக்கியம், கிருபை. இந்த கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையும் அப்படி தான் இருக்கணும், ஜீவனுள்ள ஒரு ஆராதனையாக. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா நல்ல அந்த அபிஷேகத்தோடு பாடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். ஒருவரும் இல்லை. Glory. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? Glory. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். தூதர்களுண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீட? பாடுவோம். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீட? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் Glory. உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் Praise you. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே,
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் ஓ கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். பாடுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் எஸ் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் ஓ கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்தீடுவீர். சொல்லுவோம். உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்தீடுவீர். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எஸ் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆமென் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? எழுந்து நின்று பாடுவோமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும்
ஆமென். உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அபிஷேகத்தோடு பாடுவோம். கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஜெயத்தோடு ஓடுவோம், வெற்றியோடு ஓடுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி. ஓ ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தர் ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நேரம் பயபக்தியோடு நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஒருமனப்படுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க நன்றி பலிகளை செலுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை திறந்து வைக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்க, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பலனடைந்து புது பலத்தோடு புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம் மீண்டும் அவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமென். பிரைஸ் எல்லாம். போன மாதமே நம்ம டாக்டர் ஐயாட்ட கேட்டிருந்தேன், இந்த செகண்ட் வீக் வர முடியுமான்னு சொல்லி. அவர்களும் வருகிறேன் என்று சொன்னார்கள். அதே போல் நம்முடைய டாக்டர் ஐயா, டாக்டர் அம்மா வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலே டாக்டர் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பார்கள். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல்கே ஒரு வேத பகுதியை வாசித்த பிறகு டாக்டர் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல
திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பிற்குரியவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பேச வாய்ப்பளித்த பிஷப் ஐயா அவர்களுக்கும் ஜோயலுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கப்பட்ட வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆசாரிய பதவி அந்த காலத்திலே லேவி கூட்டத்தாருக்கு தான் கொடுக்கப்பட்டது. லேவியருக்கு சாய்ந்தது அந்த ஆசாரியத்துவ ஊழியம். அதில் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவன் ஒருவன் தான் பிரவேசிக்க முடியும். அவனுடைய சுதந்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து நேராக வந்தது. 12 பேருக்கு பங்கு போடும்போது லேவியனின் பங்கு ஆண்டவரின் பங்கு அப்படித்தான் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவி ஏன் பறிபோனது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்திலேயே அவர்கள் விக்கிரக வழிபாட்டிற்கு நேராக சென்று விட்டார்கள். நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது கன்றுக்குட்டியை பண்ணாங்க. மோசே 40 நாள் மலையில் இருக்கும்போது அவர் எப்படி திரும்பி வருவாரோ வரமாட்டாரோ என்ற சந்தேகத்திலே கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள், கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். இன்றைக்கும் கன்றுக்குட்டியை வணங்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் பசு வளர்க்குறதுக்கு அதன் பாதுகாப்புக்கு ஒரு வரி போட்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இன்றும். அந்த விக்கிரக வழிபாட்டிலே ஆரோன் தான் அதை செய்து வைத்தார். அதனால்தான் என்னவோ எனக்கு தெரியவில்லை, அந்த லேவி கூட்டத்தாரிலிருந்து அந்த ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் எடுத்து விட்டார். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. நாமும் ஆண்டவரை ஒழுங்காக நம்ம பரிசுத்தமாக தொழுது கொள்ளணும். எந்த வேறுபட்ட சிந்தனை இல்லாமல், விக்கிரகம் பொருளாசை போன்ற சிந்தனைக்குள் நாம் செல்லாமல் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பதவி
பறிபோயிடும். எப்படி அது ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே மேசியாவின் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவின் வருகை. மேசியா எந்த கோத்திரத்திலிருந்து வர்றாரு? யூதா கோத்திரத்திலிருந்து வர்றார். ஸோ இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆசாரியத்துவம் யூதா கோத்திரத்துக்கு மாறுகிறது. அதுதான் நாம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் மேசியான் வருகை குறித்து. அந்த காலத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க எண்ணெயை வச்சு. அப்படி தான் சவுலை அபிஷேகம் பண்ணாங்க, தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது, அந்த அரசாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றார், பண்ணப்பட்டு அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அது நமக்கு நல்லா தெரியும். அந்த எப்படி அதை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிறப்ப, லூக்கா 4ஆம் அதிகாரம் லூக்கா 4:18-19 வசனத்தில் ஆண்டவரே அந்த வசனத்தை வாசிக்கிறார். நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கிறார். அவரே வாசிக்கிறார்னா நாம் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும். அவர் 18-19 வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. இந்த வசனம் வாசித்த பகுதி என்னவென்றால், அதுதான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கிறோம். 61:1-2 நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் கடைசியாக ஒரு பகுதியை விட்டுட்டார். நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா, லூக்கா 4 வாசிக்கிறப்ப கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், அந்த கர்த்தருடைய நாளை பற்றி ஆண்டவர் சொல்லலை. ஏனால் அது கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அதனால தான் ஆண்டவர் அந்த எந்த அளவுக்கு அவர் செய்ய போகிறாரோ அந்த அளவோடு இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசித்து நிறுத்தி கொண்டார். அவர் செஞ்ச எல்லா காரியம் நமக்கு தெரியும். குருடர் பார்வையடைந்தார்கள், கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், பிசாசினால் கஷ்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், குஷ்டரோகிகள் சுகமா, இதெல்லாம் ஆண்டவரும் செய்தது பரிசுத்த ஆவியின் அருளால். சொல்லிட்டு கடைசி வசனத்தை அவர் விட்டுறார். ஏனென்றால் மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. அது அவருடைய 2ஆம் வருகை. இதை தானியேல் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் மேசியா வர்றார் அப்படின்னாக்கா, இஸ்ரவேலின் துக்க நாட்களை மாற்றுவார். ஏசாயா 61:3 சீயோனின் துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தி, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், நடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, அதற்காக அவர் என்னை அனுப்பினார். கர்த்தர் நாட்டின நீதியான விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் நாட்டின நீதியான விருட்சங்கள். இந்த மாற்றங்களுக்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். உலகத்தில் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்தார்? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக வந்தார். அதனால தான் நாம் எப்போதும் அவர் நாட்டின விருட்சங்களாக நாம் இருக்கோம்.
அவர் நாட்டின், அது இதுதான் சங்கீதம் 1:1. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தைப் போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாம் நடப்பட்ட கன்றுகளாய் இருந்தால் நம்முடைய வேர் எங்கே போயிருக்கோம்? வேத வசனத்துக்கு போயிருக்கணும். நீர்க்கால்கள் முக்கியமான காரியம். நம்முடைய நீர்க்கால்கள் எங்கே இருக்கணும்? வேத வசனத்தில் இருக்கணும். அப்போ தான் அது வளரும். நாம் வளரும்படி தான் நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் குழந்தையாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறது. அதன் காலத்தில் அது வளர வேண்டும். ஏசாயா 61:4-9 அந்த 4-9 படிக்கும்போது அந்த 6வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆண்டவர் நம்மளை யாருன்னு சொல்கிறாரு? என்ன சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை? ஆசை. நாம் என்ன சொல்லிட்டு தெரிகிறோம்? நம்ம கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கிறிஸ்தவர்கள். அந்தியோகியாவில் தான் முத கிறிஸ்தவர்கள் சொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நம்மளை என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆசாரியர். அது ஒரு பெரிய உத்தியோகம் அல்லவா? யோசித்து பாருங்கள். ஆனால் நாம் என்ன சொல்லிட்டு தெரிகிறோம்? நாங்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் ஆசாரியர். அந்த பெரிய டெஸ்டினேஷன் பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சு. நம்ம புதிய ஏற்பாடு போனால் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். நம்ம நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆண்டவரோடு நேரடியான ஐக்கியம். ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது நமக்கு நடுவில் யாரும் இல்லை, நேராக ஆண்டவர்கிட்ட போகிறோம். நமக்கு ஒரு புனித ஸ்தலங்கள் கிடையாது. நாம் எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் போனாங்க. எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டார்? அவரே டைரெக்டாக நம்மோடு பேச ஆரம்பித்து விட்டார். இது ஒரு ப்ரமோஷன் மாதிரி. அதே மாதிரி அவர் என்ன சொல்லிட்டார்னாக்கா, எப்படி ஒரு ஆசாரியின் மத்தியஸ்தனாக இருக்கானோ அதுமாரி நாம் புறஜாதியாருக்கு மத்தியஸ்தர்களாக இருக்கிறோம். அது உணரணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கு போகிற, ஜெபம் பண்ணுற, அதோடு வச்சுக்க அப்படிம்பாங்க. நீ ஏன் மற்றவங்களுக்கு போய் சொல்கிற அப்படிம்பாங்க. நாங்கள் யாராவது போய் சொல்கிறோமா? நாங்கள் டெம்பிளுக்கு போகிறோம், இப்போ தான் வரோம். நீங்கள் கோயிலுக்கு போங்க, பேசாமல் வாங்க. அதுதான் இன்றைய நிலை. இன்றைக்கி இவ்வளவு காரியங்கள் அரசாங்கம் செய்து கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் கோயிலுக்கு போங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், சைனாலேருந்து படிச்சுட்டு வந்தாங்க. கோயிலுக்கெல்லாம் போகலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் போய் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருங்க, கோயிலுக்கு போங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? மத்தியஸ்த வேலை. மற்றவர்களை நாம் ஆண்டவரோடு இணைக்க வேண்டும். நாங்கள் சொல்லுவோம், அதுதான் எங்கள் வேலையே, அதுதான்ப்பா. உங்களெல்லாம் கொண்டு போய் நான் என்ன சேர்க்கணும்? ஆண்டவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும்னு சொல்லி என்னுடைய கொலீக்ஸுக்கு சொல்லுவேன். இது நம்ம உணரணும் நல்லா. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேலரோட ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அவருடைய சிறப்பான மக்கள் என்னப்படுவீர்கள்? ஸ்பெஷல் பீப்புள். நம்ம உலகத்தில் என்ன பீப்புள்? ஸ்பெஷல் பீப்புள். அதனால தான் அவங்க அது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் வித்தியாசமானவர்கள் நினைக்கிறாங்க. we are not different people,
நாம் அவங்க மாதிரி ஆளுங்க தான், ஆனால் ஸ்பெஷல். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஹோட்டலில் போனோன்னா 2 சொல்லுவான், ஆர்டினரி தோசை, ஸ்பெஷல் தோசை. நமக்கு ஆசை எங்கே வரும்? அந்த இடத்துல என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஸ்பெஷல் தோசையை சாப்பிட்றணும். ஏன்னா ஆர்டினரி தோசை வீட்டில் சாப்பிட்டுட்ருப்போம். அதனால் சொல்லுவோம், ஆண்டவர் நம்மளை வந்து ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்ட்டார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது, மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நாம் சிறப்பான மக்கள். ஏன் நம்ம சிறப்பான மக்கள் என்று சொல்லணும்னாக்கா, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உண்டு. மிச்ச சூட்டு கோட்டெல்லாம் எல்லாரும் போட்டிருப்பாங்க, எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல, நம்மளும் போடுறோம், மற்றவங்களும் போடுறாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை தரித்துக் கொள்கிறோம். இந்த வஸ்திரம் இல்லாதவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துட்டார் ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன என்று பார்ப்போமானால், 3ஆம் அதிகாரம் 17-18, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிவைக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் முன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நிர்வாணம் என்ற அர்த்தம். அதனால தான் மற்றவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, எங்ககிட்டையும் பணக்காரங்க இருக்காங்க, உங்ககிட்டையும் பணக்காரங்க இருக்காங்க, நாங்களும் சொத்து வச்சுருக்குறோம், நீங்களும் சொத்து வச்சுருக்கீங்க, என்னங்க வித்தியாசம் அதில்? நீங்கள் வந்து ஆசீர்வாதம்னு சொல்கிறீங்களே, இந்த பைபிளை படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நாங்கள் கிடியன்ஸ் போகிறப்ப சொல்லுவாங்க. அது உண்மை. நமக்கு வர கஷ்டம்லாம் அவனுக்கும் வருது, அவனுக்கு வர கஷ்டம் நமக்கும் வருது. அவன் பணக்காரனாக இருக்கான், நம்மளும் சில பேர் பணக்காரர் இருக்காங்க, எல்லாமே வித்தியாசம். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வை. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் துண்டு போட்டு வந்தால் நாங்கள் ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா அது அரசியல்வாதியாக தான் இருப்போம். துண்டு போட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனே நாங்கள் மரியாதை பண்ணியோம் ஆஸ்பத்திரி. அதுமாரி நமக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான துண்டை நீதியின் சால்வை கொடுத்துருவோம். அதுதான் வித்தியாசம். நம்ம மிச்ச பேரோட கம்பேர் பண்ணும்போது அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னாக்கா, சீஷத்துவம் ரொம்ப முக்கியம். ஆசாரியராக டைரெக்டாக ஆக முடியாது. இல்லை, உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்போம். நான் மருத்துவராக இருக்கணும்னா நான் மருத்துவம் படித்திருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். அதுமாரி ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா தான் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய வேலையை நமக்கு கொடுப்பாங்க. திடீர்னு நம்மளாம் ஆசாரியராக நம்ம செல்ஃபாக சொல்ல முடியாது, நான் ஆசாரியன் ஆகிட்டேன். அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல சீஷன் ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களுக்கு சொல்கிறாரு. முதல் காரியம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுவர்களாக இருக்கணும். சீஷர்கள் யாராக இருக்கணும்? ஆண்டவரோடு ஐக்கியப்படுவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, மற்றவர்களோடு உங்கள் உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். அங்கே தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை போல் பிறனை நேசின்னு. இந்த பாயிண்ட் எங்கேயுமே கிடையாது, இல்லை? எந்த ரிலீஜன்லையும் உன்னை போல் பிறனை நேசின்னு ஆண்டவர் ஒரே லைனில் சொல்லிட்டார். ஏன்னா நம்ம நேசிப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா உடுத்தணும், என்னை பெரியவன்னு சொல்லணும், அதை பண்ண நினைப்போம். அப்படியே அடுத்தவனை நினைங்கிறப்ப தான் நமக்கு என்ன வருது? தொந்தரவு வருது. உன்னை போல் பிறனை நேசி. அதை ரெண்டாவது பாயிண்ட் சீஷத்துவத்தில், மற்றவர்களோடு உன்னுடைய உறவு
எப்படி இருக்கிறது? மூன்றாவது என்ன குவாலிஃபிகேஷன்னா, உலகத்தோடு உறவு சரியாக இருக்கணும் அப்படின்னு. இது சொன்னோன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்றது, ஆண்டவர் தான் உலகத்தை என்ன சொன்னார், அன்பு, உலகத்தோடு அன்பு கூறாதிருங்கள்னு சொன்னார். இப்போ உலகத்தோடு என்ன உறவையாக இருக்குது? உலகத்தோடு என்ன உறவு இருக்குது அப்படின்னாக்கா, அங்கே தான் பேராசை இருக்குது, அங்கே தான் பேராசை வருது. நம்ம உலகத்திலேருந்து வெளியில் வர முடியாது, நம்ம உலகத்தில் இருக்கணும். அவர் தான் ஆண்டவரே சொல்கிறார், அவர் உலகத்தில் இருக்கணுன்றார். ஆனால் உலகத்தில் நடக்கிற மோசமான காரியங்களோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதில் மூன்றாவது உறவு, நீ உலகத்தில் நீ அன்பு கூறக்கூடாது. பிறனிடத்தில் அன்பு இரு, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு. உலகத்தோடு அன்பு கூறாத. அதுக்காக நம்ம உலகத்தை விட்டு ஓட முடியாது, நம்ம வீட்டை விட்டு ஓட முடியாது, நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தை விட்டு ஓட முடியாது. ஆனால் அந்த இடத்துல நீ ஒரு சாட்சியாக இருக்கணும். இதுக்கு எப்படி இருக்க முடியும்னாக்கா, முதல்ல ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே அபைடிங்னு போட்டிருக்கோம். அபைடிங் என்றால் பெர்மனண்ட்டாக இருக்கிறது. அபைடிங் என்றால் பெர்மனண்ட். லிவிங் என்றால் அது டெம்பரரியாகவும் இருக்கலாம், பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். லிவிங் ஆங்கிலத்தில் பழைய வேதாந்தத்தில் அபைடிங்னு போட்டிருக்கோம். அபைடிங் போட்டேன்னா பெர்மனண்ட். இவ சகைவு ஆண்டவர் கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன பண்ணார், இன்று நீ என்னுடைய வீட்டிற்கு நான் முன்னிடத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். அது அந்த இடத்துல என்ன டைம் போட்டிருக்குனாக்கா, டு அபைட் வித் ஹிம்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவர் அவனோட உள்ளே போயிட்டார், தனக்குள்ளே போயிட்டார். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், மனம் திரும்பினான். நான் அநியாயமாக வாங்கினா கொடுத்துட்றேன், நாளத்தனையாக கொடுத்துட்றேன். சொத்தை பிடிச்சிட்டு இருந்தவன் தான், காசை பிடித்து கொண்டு இருந்தவன் என்ன சொல்கிறான், அவன்கிட்ட ஆண்டவர் சொல்லலை நீ காசெல்லாம் கொடுத்துடணும், நீ வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் கட்டி போட்டு வரணும் அப்படிலாம் ஒன்றுமே பேசலை ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே போயிடுச்சுனாக்கா மற்றவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்னையே அர்ப்பணிச்சிட்டான், நான் இனி ஒழுங்காக இருப்பேன். அந்த இடத்துல அபைடிங்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது அன்பு செய்தல். முதல்ல நிலைத்திருத்தல், ரெண்டாவது அன்பு செய்தல், மூன்றாவது சாட்சிகளாக இருப்பது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்னஸ். கோர்ட்டில் எது ரொம்ப முக்கியம், சாட்சி. சாட்சி இருந்தானா பனிஷ்மெண்ட்டு, சாட்சி கரெக்டாக இருந்துச்சுனாக்கா விடுதலை. இதுதான் மக்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம சாட்சியாக இருந்தால் தான் கிறிஸ்துவை காண்பிக்க முடியும். சாட்சி இல்லை அப்படின்னாக்கா, அவனை தெரியாதா, இங்கே நல்லா பிரசங்கம் பண்ணுவான், அங்கே அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். ஆண்டவர் ஒரு பவர்ஃபுல் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவரை பற்றி பேசுகிறது ரொம்ப எளிது, அவர் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ என்னவா இருக்க, சொல்கிறவன் என்னவா இருக்க. செங்கடலை பிளக்கும்போது ஆண்டவர் வார்த்தையில் பிளந்துரு அப்படின்னா பிளந்துருக்கும். மோசே கூப்பிட்டு என்ன சொன்னார், உன் கோலை நீட்டு. நம்மளுடைய பொசிஷன் தான் அந்த கோல் தான். இன்னைக்கும் ஆண்டவர் செயல்படுவது நம்மை கொண்டு தான் ஆண்டவர் செயல்படுகிறார். ஆனால் நம்ம சர்வவல்ல தேவன் சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை நீ சொல்லுங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தையை நீ சொல்லு. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நம்ம பிஷப்பு நல்லா ஆர்கன் போடுவார். நான் பக்கத்தில் யார் இருக்கா, பக்கத்தில் அவர் போடுறத பார்த்து தான் அவர் ஆனந்தப்படுறார்.
தான் போடுறத பார்த்து ஆனந்தப்படுறதில்ல, அவர் போடுறத பார்த்து நம்ம ஆனந்தப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அவர் எதை பற்றி சந்தோஷப்படுறாரு? பக்கத்தில் இருக்கிற சின்ன பையன் போடுறான். இதுதான் ஆண்டவருடைய பண்பு. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அதான் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, யோவான் 15:1 நானே மெய்யான திராட்சை செடி. இந்த 7 ஐஆம்ஸ் சொல்லுவாங்க. நானே 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 அப்படி 7 தடவை ஆண்டவர் சொல்கிறத யோவான் சுவிசேஷம் சொல்லுது. அது எதை குறிக்கிறது என்றால், இன்னொருவர் இல்லை. நம்ம யோசிக்கலாம், நானேன்னா வேற, நான்னா இந்த மாதிரி நிறைய நான் இருப்பாங்க. நானே அப்படின்னாக்கா நான் மட்டும்தான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, மற்றவங்களெல்லாம் கொடின்னு சொல்கிறார். அதனால் பிதா கனியை எதிர்பார்க்கிறார். கனி மட்டும் இல்லை, மிகுந்த கனியை எதிர்பார்க்கிறார். எப்போதும் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா, பொறுமைன்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டார். நீடிய பொறுமை. சாந்தம்னு விட்டுற மாட்டார், நீடிய சாந்தம். அது எல்லாத்துலேயும் ஆண்டவர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் எதிர்பார்க்குறார். அதுதான் மக்கள் நம்மிடம் எதிர்பார்க்குறாரு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல அவன் கிறிஸ்டியன், அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு எதிர்பார்க்குறான். அவன் மற்றவர்களை வஞ்சிக்க மாட்டான். ஏன்னா எல்லாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு விக்கிரகத்தை வணங்குவது ஈஸி, ஆனால் நம்முடைய மனசாட்சியை கூர்மையாக வைக்கிறதுக்கு தான் அந்த வசனங்களை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கு. நம்ம தவறாமல் இல்லை, தவறுகிறோம். அந்த செகண்டே நாம் தெரிந்து விடுகிறோம். அந்த தவறு நம்மை உறுத்திக்கிட்டே இருக்கும். இஸ்ரவேல் கடவுள் தெரிந்து கொண்ட கொடி. கனி கொடுக்காத கொடிகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிளைகளை வெட்டி அக்கினியில் போட்டுரு. நம்ம வேண்டாத பொருளை என்ன பண்ணுறோம்? வீட்டில் பெருக்கி வெளியே போட்டு கொளுத்தி விட்டுரும். நம்ம செய்யும்போது ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நம்மளை அப்போ என்னன்னாக்கா, அந்த கொடி செடியோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். செடியிலிருந்து சத்து கொடிக்கு போக வேண்டும். அப்படி போகாதது கஷ்டம். அப்போ கனின்னா என்னன்னு இருக்கு ஆண்டவர் சொல்கிறாருனாக்கா, கனி என்றால் அன்பின் கீழ்ப்படிதல், லவ்விங் ஒபீடியன்ஸ். பயந்துட்டு இல்லை, பெரிய மீசை வச்சு வாயெல்லாம் பல்லெல்லாம் போட்டு கண்ணை பெருசாக போட்டு பயப்படுறதில்லை, அதுக்காக கீழ்ப்படுகிறதில்லை. அன்பின் நிமித்தம் கீழ்ப்படுகிறதா, லவ்விங் ஒபீடியன்ஸ். 1, 2வது நீதியுள்ள வாழ்வு, 3வது நீதியான வாழ்வு. இது 3 தான் கனிகள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 3ல் ஃபெயில் ஆகிறப்ப உடனே கொண்டு போய் பாபிலோனில் விட்டுட்டார், மற்றவர் கண்ட்ரோலில் விட்டார். நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த கனி என்பது இந்த 3 தான். சீஷர்னாக்கா ஆண்டவருடைய உபதேசத்தினால கழுவப்பட்டிருக்கும். ஆசாரியன் பரிசுத்தமாக இருக்கும். அவன் குளிச்சுட்டு அவன் எந்த அழுக்கு இல்லாமல் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும். நாம் எப்படி போனோம்? வசனத்தினால் கழுவப்பட்டு அவருடைய உபதேசத்தினால் கழுவப்பட்ட பிறகு தான் நாம் எங்கே போக முடியும்? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போக முடியும். அடுத்தது சீஷத்துவத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கணும். நம்ம பார்க்குறவங்க இவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியம் சாட்சி. நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை நம்மில் காணணும். இயேசுவின் வார்த்தையோடு நிலைப்பட வேண்டும். நிலைப்படுவது என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் வரும் போகும், அப்படி தானே? நமக்கு விசுவாசம் வரும், அப்புறம் கொஞ்சம் அவிசுவாசமும் வரும்.
பைபிள்லேயே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கிடுங்க சாமி. அப்போ அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, அவன்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. அதுமாரி நமக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அவிசுவாசத்தை கையில் வச்சிட்ருக்கோம்னு சொல்லி. அதை நீக்க வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் முதல் முக்கியம். இதனால்தான் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், பழத்தை சாப்பிடாத. நான் அது ரொம்ப நாளாக சின்ன பையனாக இருக்கும்போதும் பெரியவனான பிறகு கூட, ஏன் சாமி ஆண்டவரே ஒரு பழத்தை வைப்பானு, அப்புறம் அதை சாப்பிட வேணான்னு சொல்லுவானு. நம்ம வீட்டில் இப்போ ஏதாவது நீ அந்த கதவை திறக்காதன்னா திறந்து பார்த்துருவாங்க. பெட்டி திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ளுக்குள்ளே என்ன வரும்னா, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது. இது நம்முடைய இயற்கை இப்படி எங்களை படைச்சிட்டு ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிடாத அப்படின்னாக்கா, அப்போ தான் நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், நீங்கள் எதை சொன்னாலும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். போனால் போகணும், வான்னா வரணும். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து ஒபே பண்ணாக்கா இல்லை, அது சேர்த்து இல்லை. ஆண்டவர் சொன்ன உடனே ஒபே பண்ணணும், அது கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்படி சொல்கிறார். யூதாஸ் என்ன பண்ணான்? யூதாஸ் ஆண்டவரோடு இருந்தான். யாரோடு இருந்தான்? ஆண்டவரோடு இருந்தான். ஆனால் ஆண்டவரை யூதாஸ்குள்ளே ஏற்றுக்கலை. இப்போ நம்மளும் கோயிலுக்கு வர்றோம், நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம், ஆண்டவர் நமக்குள்ளே வரணும். ஆண்டவர் யூதாஸ்குள்ளே யார் போனா? யூதாஸ்குள்ளே யார் போனா? பிசாஸ் தான். அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பைபிளில் கொடுத்துருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுக்குள்ளே யார் இல்லை? இயேசு இல்லை. அவன் தரிக்கப்பட்டு போனான். அவன் செடியோட ஒட்டலை, ஆனால் செடியோடு தான் இருக்கான். 12 சீஷர்களோடு அவனும் ஒருவனாக இருக்கிறான். ஆனால் அந்த சாரத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம எப்படி இருக்கோம்? சாரத்தை ஏற்றுக்கொள்ளார். யூதாஸின் முடிவை ஆண்டவர் செய்யலை. அந்த முடிவை யார் செஞ்சா? அவனே தான் செய்கிறான். அப்புறம் இப்போ நம்ம படித்த அதிகாரத்துக்கு வருவோம். 1 பேதுரு 2:1 நம்ம வாசத்தில் முதல்ல பேதுரு மனம் திரும்புதலை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, சும்மா பாலை குடிக்கிறது இல்லை, என்ன சும்மா பாலை குடிக்கிறது இல்லை, இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாரு? ஒழித்து விட்டு, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இதெல்லாம் ஒழித்து விட்டு வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சைங்கிறது என்னது? குழந்தை பசி எடுத்தோன்னு என்ன பண்ணுது? கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு? அந்த பாலை குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும். அதுமாரி நம்ம வேத வசனத்துக்கு இருக்கணும்னு சொல்கிறாரு. வாஞ்சை இதெல்லாம் எடுத்துட்டாக்கா நமக்கு வாஞ்சை வரும். சும்மா ரீடிங் இல்லை, வேத வசனத்தின் மேல் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த பாயிண்ட் அதான். இங்கே ஒழித்து விட்டு தான் வளர முடியும். கர்த்தர் தயவுள்ளவரை நீங்கள் ருசித்து பாருங்கள். பழம் வாங்கும்போது நமக்கு என்ன பண்ணுறான்? அவன் டக்குன்னு கத்தி வச்சு ஒரு பீஸை வெட்டி சாப்பிட்டு பாருங்கள் சார் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அவன் முதல்ல நமக்கு ஒரு துண்டு வெட்டி கொடுத்துட்றான். அது டேஸ்ட்டாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு 5-6 பழம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிச்சயமாக தெரியுது. இல்லைன்னா வெட்டி கொடுக்க மாட்டான். அதுமாரி தான் ஆண்டவர் ருசியுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதுதான் சங்கீதம் 34:8 தாவீது சொல்லியிருக்கார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை தான் பேதுரு அறிந்து உணர்ந்து தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? அவரை அறிகிற அறிவு
சுவையானது அப்படிங்கிறார். ஆண்டவரை அறிகிற அறிவு சுவையானது. டேஸ்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட வாங்கி சாப்பிட்றோம். அதுமாரி தான் ஆண்டவரை அறிகிற அறிவு இருக்குது அப்படிங்கிற. சுவையானது. கொஞ்சத்தோடு நிறுத்தி அனுப்பிச்சி விட்டுனா இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஜார்ஜ் முல்லர் 10 மணி நேரம் பைபிள் படிப்பாராம். 10 மணி நேரம். அப்புறம் அவருக்கு கண் வலிச்சிடும். அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே இன்னும் 1 மணி நேரம் நான் படிக்கலான்னு பார்க்குறேன், என் கண் வலியை நீக்கும் அப்படிம்பாங்க. அப்படி வேதத்தை படித்தவர். விசுவாசத்தில் வல்லவர் ஆனோம். நாம் என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். ஒரு சயின்ஸ் அது. நமக்கு ஒரு புராண கதை இல்லை. நீங்கள் வேதத்தை நிறைய படித்தீங்கன்னாக்கா விசுவாசம் கூடும். விசுவாசம் கூடும்போது ஆசீர்வாதங்களும் கூடும். குழந்தையாக இருந்தீங்கன்னா பொறுப்பே கொடுக்க மாட்டாங்க இல்லை? நம்மெல்லாம் வளர்ந்த பிறகு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க? பொறுப்பை கொடுக்குறாங்க. வளர்ந்து படித்த பிறகு தான் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும். அதுமாரி தான் ஆண்டவர் ஆசாரியத்துவத்தை நம்ம குழந்தை மாதிரி இருந்தோம்னாக்கா ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் வளரும்படி இந்த பாலை குடிங்க. அப்புறம் பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாமிசம் கொடுப்பேங்கிறார். நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பாலை குடிச்சிட்டு. நம்ம வளருவர்களாக காணப்படணும். அதையே வளர காணப்படணும் அப்படின்னாக்கா அப்போ தான் ஆவிக்குரிய பலிகளை செலுத்த முடியும். அந்த காலத்தில் ஆசாரியர் குழந்தையாக இருந்தானே போய் ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை கொடுத்து பலி செலுத்த முடியுமா? முடியாது. அவன் பெரியவன் ஆகணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆவிக்குரிய பலியில் செலுத்துறதுக்கு நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ்லேயே இருந்தால் விட்டுருவாங்களா? 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிடுவாங்க? இது சரியாக வர நீங்கள் போங்க, படிக்க முடியாது இல்லை? படித்தா அடுத்த கிளாஸ் போனால் தான் அடுத்த கிளாஸ் 3 அட்டெம்ப்ட் ஆனோன்னா அந்த காலத்தில் டிகிரியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எது வேணால் எழுதலாங்கிறாங்க. அப்போ எம்ஏலாம் 3 அட்டெம்ப்ட் ஆனோன்னே அவன் லைஃப்பில் மாஸ்டர் டிகிரியே வாங்க முடியாது, எம்ஏவே போக முடியாது. நம்ம படிப்புக்கே அப்படின்னாக்கா ஆசாரி ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் வளருவர்களாக காணப்பட வேண்டும். அதனால தான் அது நமக்கு என்ன போட்டிருக்குனாக்கா கிறிஸ்துவோட ஐக்கியம், அதெல்லாம் ஜீவனுள்ள கற்கள் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. ஆண்டவரை ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப், இதெல்லாம் கரண்ட். நம்ம பழச படிக்கலை, இன்று நடக்கிற நம்பிக்கை குறித்து வாசிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை, லிவிங் வேர்ட். இன்னைக்கு வார்த்தை கரண்ட். உங்கள் அக்கௌண்ட் என்ன? உங்கள் அக்கௌண்ட் என்ன? கரண்ட் அக்கௌண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுதினமும் நீங்கள் போய் அதில் டிரான்சாக்ட் பண்ணலாம். அதனால தான் ஜீவனுள்ள வார்த்தை. அனுதினமும் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணலாம் வார்த்தையோட. அதனால தான் நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள கல் வெளியேறப்பட்டது. விசுவாசிகள் ஆண்டவருக்கு அடையாளங்கள். விசுவாசிகள் ஆண்டவருக்கு அடையாளம். இது நமக்கு வேடிக்கையாக இருக்குது. நான் யோசிச்சு பார்ப்பேன். இப்போ நான் அவர்லேடி ஹெல்த் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு அட்டை கொடுத்துருவாங்க, ஐடி கார்டு. என்னது? ஐடி கார்டு. விசுவாசிகள் ஆண்டவருக்கு அடையாளம் என்ன அர்த்தம்? விசுவாசிகள் ஆண்டவருக்கு ஐடி கார்டு. அவர் சர்வ வல்ல தேவன். அவர் நாம் விசுவாசிகளாக இருந்தால் அதை அவர் ஐடியா போட்டுக்குவார் போல. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளை அவர் ஐடியா வச்சுருக்கார். வெளியிலலாம் போனீங்கன்னாக்கா இயேசு. ஸோ இயேசுக்கு இயேசு ஐடி கார்டு மாட்டியிருக்கார். யாரை? இவனை. அடுத்ததாக
இந்த கல் எப்படின்னாக்கா, கல்லை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டடம் கட்டுவோம். அதுமாரி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கல்லை வச்சு ஒரு மாளிகையை கட்டுறார். கல்லை வச்சு மாளிகை கட்டுறார். மத்திய 16:18 நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம மாளிகையாக கட்டப்பட்டு வர்றோம். அதை தான் பவுல் என்ன பண்ணார்னாக்கா, அதை தான் ஆலயம்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 அவர் ஆலயங்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் தங்கி இருக்கிறது, வாசம் பண்ணுகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினால் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுதாங்க மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம ஒரு பெரிய மாளிகை, உலகத்தில் நம்ம ஒரு பெரிய மாளிகை, ஒவ்வொரு சபையும் மாளிகை. கட்டடத்தை சொல்ல சபை. அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம். அவங்க சபை கட்ட முடியாது, அவங்க கோயில் கட்டலாம், இப்படி கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் அப்படி இல்லை, நாம் ஒரு மாளிகையாக எழுப்புகிறோம். எவ்வளோ பணம் கொடுத்து பேலஸை போய் பார்த்துட்டு வர்றாங்க, அதுமாரி மற்றவர்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய மாளிகையை மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படு பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்படியே ஆக கடவுள். அதனால தான் நமக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, பரிசுத்தம் தேவை, இரத்தத்தினால கழுவப்படணும். 2வது துதித்தல் தேவை. நீங்கள் 1 மணி நேரம் துதி ஆராதனை பண்ணீங்க, துதித்தல் தேவை. 3வது நன்மை செய்வது தேவை, சேரிட்டி, தர்மம். இது நம்மளோடு கலந்தது. அதனால தான் அந்த காலத்தில் மிஷினரிகளாக வந்தாங்க, நிறைய மிஷினரிஸ் வந்தாங்க. ஆஸ்பத்திரி கட்டினாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க. அவங்க டைரெக்டாக நீ கிறிஸ்டியன் ஆனால் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் சேரலான்னு சொல்லலை. ஆங்கிலேயர் இந்தியாவை ஆண்டார்கள், ஆனால் மிஷினரிகள் இங்கே செத்தாங்க. ராக்லண்ட் மிஷினரி சிவகாசியில் தொப்பியை கழட்டிட்டு கூழ் வாங்கி குடித்தார். அப்போ யூரோப்பியன் தான் ஆண்டுட்ருக்கான். இவங்க கவர்மெண்ட் வழியாக போய் எல்லாம் கிறிஸ்டியன் ஆனால் தான் உனக்கு வேலை, நீ கிறிஸ்டியன் ஆனால் தான் உனக்கு சாப்பாடு சொல்லலை. ஏனென்றால் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் போடுற கண்டிஷன்ஸ். அதனால தான் இவங்க மிஷினரியாக நமக்கு உதவி செய்தார். சிவகாசியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அவ்வளவு காரியத்துக்கு காரணம் அந்த ஒரு ராக்லண்ட் மிஷினரி. நீதியை நிறைவேற்றுவது, நீதி செய்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நீதியாக இருக்கணும், நீதியாக வாழணும், நீதி செய்யணும். எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஏதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும்
விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய அஸ்திவாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி இந்த கட்டடம் ஒரு அஸ்திவாரத்தின் மேல் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை அஸ்திவாரம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தோத்து வேற அஸ்திவாரம் யாரும் போட முடியும். யாத்திராகமம் 19:6 ஆண்டவர் சொல்லிட்டார். பழைய ஏற்பாடு யாத்திராகமம் 19:6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சபை மக்கள் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார்கள். ஆவிக்குரிய இது நம்ம யாத்திராகமத்திலே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இது ஒரு ஆசாரிய ராஜ்யம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னது. இந்த பரலோக ராஜ்யம் என்னது? ஆசாரிய ராஜ்யம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஆவிக்குரிய பலினா என்ன? ஆவிக்குரிய பலி ஆண்டவருடைய துதியை மற்றவர்களுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட வேண்டும், வெட்கப்படக்கூடாது. நாம் ஆண்டவரை அறிக்கையிட என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படும். இதுதான் ஆவிக்கேற்ற பலி. நம் ஆண்டவரை துதிப்பது, மற்றவர்களுக்கு முன்பாக துதிப்பதை நாம் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய கிருபைக்கும் மகிமைக்கும் சாட்சிகளாக இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய பலி. பாடு மாடெல்லாம் கிடையாது. இப்போ இதுதான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, வர்ஷிப் நல்லா இருக்கு, நான் நல்லா வர்ஷிப் பண்ணுவேன், குவாலிட்டி ஆஃப் த வர்ஷிப் நல்லா இருக்கு. நம்ம எல்லா இதுலேயும் சபையில் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போகிறோம். குவாலிட்டி ஆஃப் த வர்ஷிப்பர், துதி ஸ்தோத்திரம் செலுத்தவர்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆவிக்குரிய பலியில் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து தான் நாம் துதிக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம ரெக்கார்டு போட்டுட்டு போயிடலாம். இல்லை, நிறைய இடத்துல ரெக்கார்டு போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாகணும். ஆவிக்குரிய பலியை செலுத்துவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அதான் கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறோமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் மக்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் இருந்தாங்க. ஏசாயா 61 அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் கடவுளுக்கும் முன்பாக மத்தியஸ்தர், பிரதான ஆசாரியன். நம்மளை ஆசாரியன்னு சொல்லிட்டாரு. நாம் யார் இருக்கிறோம்? பிரஜாதியான மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நடுவில் நம்ம யாராக இருக்கோம்? ஆசாரியர். நம்மளுடைய டியூட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ அதனால தான் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம். அந்த புறஜாதியாருக்கும் இயேசுக்கும் முடியல ஆசாரியன் யார்? நாம தான். ராஜரிகெல்லாம் சொல்லியிருக்காரு. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மிஷினரி ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஸ்டான்லின்னு ஒருத்தர், அவர் கடவுளையே நம்பாதவர், எத்தியிஸ்ட். அவருடைய ஊழியத்தை போய் ஒரு நாள் பார்க்க போனார். பார்த்த பிறகு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லியிருந்தார். அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இறந்த பிறகு அவருடைய உடலை இங்கிலாண்டில் இருக்க வெஸ்ட் மின்ஸ்டர் ஆபியில் ராஜாக்களையும் ராணிக்களையும் அடக்கம் பண்ணுகிற இடத்திலே டேவிட் லிவிங்ஸ்டனை அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள்.
அவருடைய ஸ்டேட்டஸை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னால ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவருடைய ஸ்டேட்டஸ் பாருங்கள், ராஜாக்கள் ராணிகள் அடக்கம் பண்ணுகிற இடத்துல. அது ஒரு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் சில ராஜாக்கள் வந்து ராஜாக்கள் வைக்கிற இடத்துல அவரை வைக்கவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே போய் வச்சாங்க. அதனால் நாம் வரப்போகிற காலங்களிலே ஆசாரியார்களாக இருந்து புறஜாதி மக்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தனாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி காணிக்கை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி. பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ராஜரீக ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரியர்கள். எவ்வளவு மேன்மையான உயர்வான இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். இருக்குமோ நம்ம வந்து அதை நினச்சி பார்க்கும் பொழுதெல்லாம் அதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா? ஒரு நாள் பரிசோதித்து பார்க்கணும். தகுதியாக இருந்தால் இன்றைக்கு நாம் தியானித்தது போல அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. நம் தலைகளை தாழ்த்துவோம், நம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தின் ஆண்டவரே மத்தியிலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க, துதிக்க, பாடி உம்முடைய ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த
உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய பூமியிலே வாழ்கிற நாட்களிலே ராஜரீக ஆசாரியர்களாக ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் அழைக்கப்படும்படியான ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த மேன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்கு நாங்கள் தகுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். கிருபையை தாங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்மை ஆராதிக்கும்படி வந்த முதடியார்கள் திரும்பி தங்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது மன மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் தெய்வீக சுகத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு போகட்டும். சமாதானத்தோடு போகட்டும். மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மையப்படட்டும். ஒழித்து நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தசமபா காணிக்கைகள், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ், எங்களுடைய ஜெப வீட்டினுடைய பராமரிப்பு வேலைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள், ஊழியத்திற்காக உதவுகிறவர்கள், ஜெபிக்கிறவங்க, ஊழியத்தை நேசிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாம் மையப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் வைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you. God be with you.